நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தமிழ்நாட்டில் சமீபத்தில் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கக்கூடியது ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை வழக்கு. கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் புதுசா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டின் அருகேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் மர்ம நபர்களால் அப்படின்னு முதற்கட்ட தகவல் வந்தது. அந்த சம்பவம் நடந்து, அதாவது 5ஆம் தேதி மாலை நேரத்தில் இந்த படுகொலை நடக்குது. உடனடியாக கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட, அதாவது நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு ஒரு 8 பேர் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அதில் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு, அப்புறம் திருவள்ளூரை சேர்ந்த திமுக பிரமுகராக இருக்கக்கூடிய அருள், திருவேங்கடம், இவங்கெல்லாம் சரண்டர் ஆகுறாங்க. இவங்க கிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்னு முதற்கட்ட தகவலில் போலீஸ் விசாரிக்கிறப்ப ஆற்காடு சுரேஷை கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த ஆற்காடு சுரேஷ் வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த இதுக்கு தான் பழிக்கு பழி நாங்கள் கொலை பண்ணோம் அப்படின்னு அரெஸ்ட் ஆனவங்க சொன்னதாக தகவல் வெளியே வந்தது. இதை நோக்கி போலீஸார் தொடர்ந்து தீவிரமாக அந்த கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது சரண்டர் அடைந்தவர்கள்கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் கூடுதலாக ஒரு 3 பேரை நேற்று கைது பண்ணியிருக்காங்க. இப்படியான சம்பவங்கள் இதில் இருக்குது. இதற்கு முன்னாடி இதில் நடந்த சில விஷயங்களை ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். நம்ம சொன்னது போல் ஆம்ஸ்ட்ராங் கொலை, அதற்கப்புறம் ஒரு 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க. அதனை தொடர்ந்து சில நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இறுதியாக இந்த கைது எண்ணிக்கை 11 இருந்தது. இதில் திருவேங்கடம் அப்படின்ற நபர் ஒரு ரொம்ப முக்கியமான நபராக இந்த கொலை வழக்கில் பார்க்கப்பட்டார். அதாவது இவரும், நம்ம சொன்னோம் இல்லையா, திமுக நிர்வாகியாக இருந்த அருள், இவரும் சேர்ந்து தான் இந்த கொலைக்கான திட்டத்தை அரங்கேற்றியதா போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இவங்க கிட்ட ரொம்ப தீவிரமாக போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் திருவேங்கடம் இந்த கொலைக்கு உபயோகப்படுத்தின ஆயுதங்களை ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் சொல்கிறார். அதாவது மணலி பகுதியில் பதுக்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாரு. இது போக இந்த கொலை வழக்கில் ஒரு 3 வெடிகுண்டை நாங்கள் வச்சுருந்தோம், அது வெடிக்கலை, அதையும் புழல் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், வெஜிடேரியன் கார்டன் அப்படின்ற பகுதியில் நாங்கள் பதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாரு. அந்த தகவலை ஏற்றுக்கிட்டு காவல்துறையை சேர்ந்தவங்க திருவேங்கடத்தை அழைச்சிக்கிட்டு அந்த உபயோகப்படுத்தப்பட்ட ஆயுதங்களை, எவிடன்ஸ் ஆயுதங்கள் வேண்டும் இல்லையா, ஸோ அந்த ஆயுதங்களை பறிமுதல் பண்ணுவதற்காகவும், இவர் சொன்ன இந்த வெடிக்காத 3 வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்வதற்காகவும் திருவேங்கடத்தை அழைச்சிக்கிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினர் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. தப்பித்து ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைகிறார். ஒரு தகர கொட்டகைக்குள்ளே போய் தஞ்சம் அடைகிறாரு. அங்கே காவல்துறை நோக்கி அவர் முதல்ல துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு. காவல்துறையினர் அவங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக திருவேங்கடத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுறாங்க. இதில் திருவேங்கடம் என்கவுண்டரில் கொலை செய்யப்படுறாரு. இந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை விசாரணை, மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் முதல்ல கைது செய்யப்பட்ட 11 பேருமே நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள காவல்துறையினர் 10 நாள் அவகாசம் எங்களுக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டப்ப கோர்ட் 5 நாள் போதும், 5 நாள் எடுத்து விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 நாள் விசாரணையில் தான் திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணப்பட்டார். இந்த 5 நாள் விசாரணை முடிந்து இவங்க எல்லாம் மறுபடியும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த 5 நாள் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 5 நாள் விசாரணையில் அருள் கிட்ட சில விஷயங்கள் பேசுகிறப்பவும் அருள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது போக இந்த கைது செய்யப்பட்ட 11 பேருடைய செல்போன் அழைப்புகளையும் அவங்களுடைய வங்கி பரிவர்த்தனைகளும் காவல்துறையை சேர்ந்தவங்க தீவிரமாக ஆய்வு செய்திருக்காங்க. இதில் அருள் அப்படின்ற நபர்கிட்ட இருந்து அதிமுகவினுடைய திருவல்லிக்கேணி மேற்கு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி அப்படின்றவருக்கு அதிகமாக ஃபோன் பேசியிருக்காரு. இது போக தமாகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஹரிகரன் அப்படின்றவர்கிட்ட அதிகமாக ஃபோனில் பேசியிருக்காரு. இன்னொரு நபர்கிட்டையும் அருள் ஃபோனில் அதிகமாக பேசியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருளினுடைய சகோதரி மகன் ஆன சதீஷ் அப்படின்றவர்கிட்ட அதிகமாக ஃபோனில் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்லாம் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய வங்கி பரிவர்த்தனைகள்லாம் காவல்துறை ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வில் மலர்கொடி, ஹரிகரன் இவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பணம் அதிகமாக பகிரப்பட்டிருக்கு, இல்லை டிரான்சாக்ஷன் இவங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் நடந்திருக்கு அப்படின்றத காவல்துறைக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, உடனடியாக மலர்கொடியை கைது பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து வழக்கறிஞர் ஹரிகரனையும் கைது பண்ணுறாங்க. ஹரிகரன் தமாகவுடைய திருச்சி கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் சென்னைக்கு வந்திருக்காரு. இவரை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. திருச்சியில் அந்த சமயத்தில் கைது பண்ணப்பட்டிருந்தா இன்னும் இஷ்யூ பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா பொறுமையாக கைது பண்ணாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் தகவல் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஹரிகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மலர்கொடியும் கைது செய்யப்படுறாங்க. இவங்க 2 பேருடைய வங்கி கணக்கில் இருந்து 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இதில் மலர்கொடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மலர்கொடி அதிமுகவினுடைய பிரபல பேச்சாளராக இருந்த சேகர் அப்படின்றவருடைய மனைவியாக இருக்காங்க.
இந்த சேகர் 2001ஆம் ஆண்டு ரவுடி சிவகுமாரால படுகொலை செய்யப்படுறார். இவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா மலர்கொடி சேகரனுடைய மகன்கள் பொறுத்திருந்து 2020 வாக்குல 21-20 வாக்குல மாம்பழம்ல சிவகுமாரை பயங்கரமா படுகொலை பண்றாங்க. இந்த கொலை வழக்கு மிக பிரபலமா அப்போ பேசப்பட்டது. இதே சமயத்துல ஒரு காலகட்டத்தில் மலர்கொடியை மவுண்ட் ரோட்ல வச்சு சிவகுமார் ஆட்கள் தாக்கியிருக்காங்க. அப்போ ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மலர்கொடி போலீஸால் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்படியான சம்பவங்கள் இதில் நடந்துகிட்டு இருக்கப்ப அதிமுக தரப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதிமுகவில் மலர்கொடி இருந்தாங்க, வழக்கறிஞர் பிரிவில் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்கள உடனடியாக கட்சியினுடைய அனைத்து பொறுப்பு மற்றும் பதவியில் இருந்தும் நீக்கி தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த அறிவிப்பில் அதிமுகவினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கு கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் இவங்க அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டதா, அதாவது மலர்கொடி அனைத்து பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டதா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இது அதிமுக தரப்புலேருந்து இப்போ வெளியே வந்திருக்க செய்தியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தமாக நிர்வாகியும் ஹரிகரனும் இந்த வழக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். இதில் அருளுடைய சகோதரி மகன் சதீஷ் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த சதீஷ் அவரும் திமுகவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க அப்பா திமுகவினுடைய திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தினுடைய இலக்கிய அணியில் பொறுப்பில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவருடைய மகன் தான் சதீஷ். இவர் அருள்கிட்ட கார் டிரைவராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது போக இந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு பொலிரோ காரை இவர் தான் சதீஷ் தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த தகவலும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணைகள் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்து இவங்க 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இந்த வழக்கில் இன்னொரு முக்கிய நபராக பார்க்கப்படுறவங்க பாஜகவினுடைய வடசென்னை மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய அஞ்சலை அப்படின்றவங்க. இவங்களையும் காவல்துறையினர் ரேடார்குள்ள வச்சிருந்திருக்காங்க. இவங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிய வந்து தற்போது இவங்க தலைமறைவாக இருக்காங்க. இவங்களை வந்து வாண்டட் லிஸ்ட்டில் போலீஸ் இப்போ அறிவிச்சிருக்காங்க, தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது போக இவங்களை தீவிரமாக தேடிக்கிட்டும் இருக்காங்க. இந்த அஞ்சலை வந்து தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலை யார், ஏன் காவல்துறையினர் இவங்களை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப அஞ்சலிக்கும் இந்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் தொடர்பு இருப்பதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது போக அஞ்சலை யார் அப்படின்னா முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய தோழியா இருந்தவங்க தான் அஞ்சலை. ஸோ இந்த வழக்கில் அஞ்சலைக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. விசாரணையிலும் அஞ்சலை பெயரை வந்து கைது செய்யப்பட்ட ஒரு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்களும் இந்த வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால அவங்களை தேடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க தலைமறைவாக இருக்காங்க. காவல்துறையினர் தீவிரமாக இந்த மகளிர் அணி தலைவர், அதாவது பாஜகவினுடைய மகளிர் அணி பிரிவில் இருக்கக்கூடிய அஞ்சலையை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டு அதில் திருவேங்கடம் அப்படின்ற நபர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு இப்போ 10 பேர் காவல்துறையினுடைய கஸ்டடியில், அதாவது நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நேற்று கைது செய்யப்பட்ட இந்த 3 பேரோடு சேர்த்து இந்த வழக்கில் இது வரைக்கும் 14 பேர் கைது செய்யப்பட்டு அவங்களும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அஞ்சலையை தீவிரமாக காவல்துறையினர் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அஞ்சலை சிக்கினதுக்கு அப்புறமா, கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வழக்கில் இன்னும் பல்வேறு திருப்பங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.